ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோ ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறமே உங்களுக்கு டிஸ்பிளே இப்படி தான் வரும். ஸோ அதாவது ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து க்ரோ ஆப்பில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே இப்படி தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு க்ரோ ஆப்பில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்ற ஒரு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸோட டிஸ்பிளே இருக்குது. நிஃப்டி 50, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, அந்த மாதிரி எல்லா இண்டெக்ஸஸோட அதோட இது இருக்குது, ப்ரைஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதேமாதிரி குளோபல் இண்டெக்ஸஸும் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மோஸ்ட் ட்ரேடட் ஆன் க்ரோ. அதாவது இந்த க்ரோ ஆப்பில் நிறைய ட்ரேடான ஸ்டாக்ஸ் பற்றி உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் டூல்ஸ்ன்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இதில் மார்ஜின் ட்ரேடிங், அதே மாதிரி ஈவெண்ட்ஸ். ஸோ ஈவெண்ட்ஸ்ன்றது டிவிடெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், போனஸ், அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஈவெண்ட்ஸான இருக்குது, டேட்ஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ETFs, IPO, நீங்கள் IPOவும் இதில் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாண்ட்ஸும் நீங்கள் இதில் பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரீனர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். எப்படின்னா 52 வீக்ஸ் ஹை இதில் இருக்கா, இல்லை 52 வீக்ஸ் லோவில் இருக்கா, இல்லை நியர் பிரேக் டவுன்ஸில் இருக்கா. ஸோ அந்த மாதிரி இல்லை செக்டார் வைஸ், இல்லை மார்க்கெட் கேபிட்டல் வைஸ், இதை நீங்கள் செக் பண்ணி ஸ்டாக்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். இன்ட்ராடேக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி கீழே ஸ்வைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டாப் மூவர்ஸ் டுடே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே. ஸோ பட் மண்டே ஆர் டியூஸ்டே நீங்கள் வீக் டேஸ் பார்க்கும்போது, ஸோ அன்றைக்கி என்னென்ன டாப் மூவர்ஸாக இருக்காங்க, கெய்னர்ஸாக இருக்கலாம், இல்லை லூசர்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்விட்சும் பண்ணிக்கலாம், ஸ்மால் கேப், மிட் கேப், அதே மாதிரி லார்ஜ் கேப்ன்ற மாதிரி. ஸோ இது மூலமாக உங்களுக்கான தேவையான ஸ்டாக்ஸை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து மோஸ்ட் ட்ரேடட் இன் MTF இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டாப் இன்ட்ராடே. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ ஓகேங்களா. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஹோல்டிங்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் டேயான ரிட்டர்ன்ஸ், டோட்டல் ரிட்டர்ன்ஸ், ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், F&O அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் போயிட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து ஸ்கேல்பர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ரிஸ்க் டிஸ்க்ளோஷர்ன்றும் கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஸ்கேல்ப்பும் பண்ணிக்கலாம் உங்களோட மணியை ஆட் பண்ணிவிட்டு. ஓகேங்களா. அது கீழே வந்து ஏதாச்சும் எந்த இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத, நிஃப்டி 50, சென்செக்ஸா, பேங்க் நிஃப்டியா, ஸோ இல்லை ஸ்டாக்ஸ்லையா நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கமாடிட்டிஸ்னால் என்ன கமாடிட்டிஸ்ன்றதையும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், தேர்ட் ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இதில் வந்து உங்களோட SIP மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் பாப்புலர் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கேட்டகரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் போய்ட்டு உங்களோட ரிஸ்க் அண்ட் உங்களுக்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ் மூலமாக சூஸ் பண்ணி நீங்கள் அதில் SIP மூலமாகவோ இல்லை லம்சப் மூலமாகவோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழேயே வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஹை ரிட்டர்ன்ஸ், SIP வித் 100, கோல்டு அண்ட் சில்வர்ஸ் ஃபண்ட், லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே இதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் இருக்கும். இந்த டேஷ்போர்ட்டில் உங்களோட ஆக்டிவான என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்றதையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா. அதே மாதிரி இதில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா UPI அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது தவிர வேறு எதுவும் இல்லை, லோன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதில் ஓவராலாக வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை கவர் பண்ணிட்டேன். ஸோ மாதிரி உங்களோட இந்த ஐகான் பட்டன் இருக்கும், உங்களோட ப்ரொஃபைல், அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ, உங்கள் நேம் அண்ட் உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ, அதேமாதிரி ஆர்டர்ஸ் என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, அதாவது பை அண்ட் செல் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அது, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பேங்க்ஸ் அண்ட் ஆட்டோபே, ரெஃபர் அண்ட் இன்வைட், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இதில் ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் போய்ட்டு உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ், F&O ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிவிடெண்ட் ரிப்போர்ட் இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், டேக்ஸ் அண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ், ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு க்ரோ ஆப்பே நீங்கள் இப்போ தான் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், க்ரோ டிமேட்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த க்ரோ ஆப்போட ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.